வேலை வாய்ப்புகள் இருக்கிற வேலையை கெட்டியா பிடிச்சுக்கணும். அடுத்த 2 வருஷத்துக்கு எந்த ஒரு புது முடிவும் எடுக்கக்கூடாது. ஓகே. 2 வருஷத்துக்கா? ஆமா 2 1/2 வருஷம்ல ஒரு ராசியில சனி தங்குறது. 2 வருஷத்துக்கு மீன ராசி எந்த புதிய வேலையிலயும் மாறும். இருக்கிற வேலையை புடிச்சிட்டு கிராஸ் பண்ணாலே பெரிய விஷயம். ஆனா வுடாது. அந்த கிரகங்களுடைய தாக்கம் வந்து உங்கள புஷ் பண்ணும். நீங்க அடுத்ததுக்கு போ. அத பண்ணு, இத பண்ணு ஆசைய தூண்டுறது. அப்புறம் வந்து மனசுல சஞ்சலத்த ஏற்படுத்துறது. மனசுல வந்து ஒரு டைவர்ஷன குடுக்குறது. இதெல்லாம் பண்ணுது. ஸோ இதெல்லாம் இருக்கிறதுக்கு காரணம், அதுதான் அவங்க பண்ண வேண்டிய வேல. அந்த கிரகம் பண்ண வேண்டிய கர்மாவ அவங்க பண்றாங்க. நாம அதுலருந்து தப்பிக்கணும்னா, தியானம். நம்ம வந்து ரெகுலரா மெடிடேஷன் பண்றது. கோவில்களுக்கு சென்று சுவாமிய நல்லா குலதெய்வ வழிபாடு. இதெல்லாம் தான் வந்து கை குடுக்கும். மீனத்த பத்தி சொன்னோம். அதுக்கு அடுத்தபடியா வேலை பிரச்சனை வரக்கூடிய ராசி எது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, கன்னி ராசி. கன்னிக்கு வந்து கண்டக சனியா வராரு. சமசப்தம பார்வையில ஸ்ட்ரெய்ட்டா கன்னிய பார்ப்பாரு. அதனால 5க்கும் 6க்கும் அதிபதி 7ல போயிட்டாலும், ராசிய பார்க்கறதுனாலேயே கூட அந்த தாக்கம் வந்து இருக்கும். பெருமளவுல இருக்கக்கூடியது மீனராசிக்கு, அதுக்கு ஓரளவுக்கு இருக்கக்கூடியது கன்னி ராசிக்கு இருக்கும். மிச்சபடி வந்து மிதுனம் அண்ட் துலாம் ராசிக்கு வேலை சூப்பரா இருக்கும்.